ஹேர் கேர் டிப்ஸ். நான் இதை பற்றிலாம் பேசுகிறதா இல்லை. பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லாம் எப்பயுமே நீங்கள் வந்து பாடி கேருக்கான எக்ஸசைஸ் மட்டும் சொல்லித் தரீங்க. உங்களுக்கு இவ்வளோ ஹேர் க்ரோத் இருக்குது, எங்களுக்குலாம் இந்த ஏஜில் இல்லை, நிறைய ஃபால் ஆகி டேமேஜ் ஆகிருக்கு. நீங்கள் ஏதோ ஸ்பெஷல் கேர் கொடுக்குறீங்க, அதையே நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸும் வேணும் இல்லையா, சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க எப்போ பாரு. அவங்கக்கிட்ட நான் எப்பயுமே சொல்ல, நான் ஒன்றும் ஸ்பெஷல் கேர்லாம் என்னோடய ஹேருக்கு கொடுக்கறதில்ல. என்னோடய ஜெனட்டிக்கலே அப்படி வந்திருக்கு, என்னோடய ஜீன்ஸ்லேயே அது இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் ஆன்சர் இல்லைன்னு இது சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க டெய்லி ஹேருக்குன்றத உங்களோட ரொட்டீனாக சொல்லுங்கள். மேபி அது ஏதாவது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றி சொல்லலாம்னு நான் நினச்சேன். எனக்கு தெரியாது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு. பட் தென் கேட்டுக்கோங்க. நீங்கள் இதில் ஏதாவது பண்ணாமல் இருந்தால் பண்ணி பாருங்கள். ஒன்றும் ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. சிம்பிள் திங்ஸ் தான், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, என்ன பண்ணுவேன்னா, காலையில் ரொட்டீனாக எழுந்தவனையும் எண்ணெயோ சீரமோ வச்சு நல்லா சிக்கு இல்லாமல் வாரி, ஒரு சிம்பிள் ரப்பர் பேண்ட், ரொம்ப திக் எலாஸ்டிக் இல்லாமல் டைட்டாக இல்லாத மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு கிளிப் போட்டுடணும். ஸோ சிக்கு இல்லாமல் இருக்கிறத நீங்கள் டெய்லி காத்தால் எழுந்தோடனே பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆயில் ஒரு சீரம் வச்சு நம்ம முடியை மெயின்டைன் பண்ணும்போது லைட்டாக ஸ்கேல்பில் கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். வெளியில் முடிக்கு மட்டும் வைக்காமல் தலையும் சேர்த்து. அதுக்கப்புறம் பெரிய பல் இருக்கிற கோம்பால் நல்லா சிடுக்கிடுங்க. அப்போ தான் வந்து முடி நிறைய கொட்டாது. சின்ன சின்ன பல் இருக்கும்போது நல்லா முடி மாட்டி இழுத்துரும் இல்லையா, அதனால் நல்லா பெரிய பெரிய தள்ளி தள்ளி இருக்கிற பல் இருக்கிற சீப்பால் நல்லா வாரி விட்டுட்டு சிம்பிள் ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி ஒன்றத்தை ஒரே ஒரு டைப் பண்ணி கிளாக் கிளிப் ஆர் கேட்ச் கிளிப் போட்டு டைப் பண்ணிடலாம். இது ரொட்டீனாக பண்ணுறது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கும் போதும் தலையை கட்ட மாட்டேன், டைட்டாக கட்ட மாட்டேன், கிளிப் போட மாட்டேன், ரப்பர் பேண்ட் போட மாட்டேன். ஃப்ரீயாக பிரித்து விட்டு அதில் தான் படுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, டைட்டாக கட்டும்போது அங்கே சர்க்குலேஷன் இல்லாமல் தலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எப்பயுமே படுக்கும்போது முடியை பின்னல் போட்டோ ரப்பர் பேண்ட் ஒரு கிளிப் போட்டோ படுக்க மாட்டேன். அதை பிரிச்சுட்டு தான் படுப்பேன். அது ஒரு ரொட்டீனாக நான் ஃபாலோ பண்ணுறேன். இது தவிர்த்து வாரத்துக்கு ஒரு தடவை ஹேர் வாஷ் தான் பண்ணுவேன். அதுக்கு மேலெலாம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுறதுக்கு டைமும் கிடையாது. இது இல்லாமல் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் மைல்டாக தான் போடுவேன். கெமிக்கல்ஸ் வேண்டான்னு பார்த்தா கூட வேறு வழி இல்லை. அது அப்ளை பண்ணும் போதும் ஒரு பாயிண்ட் நான் கட்டாயம் ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா, அந்த ஷாம்பூவை வந்து டைரெக்டாக ஹேருக்கு அப்ளை பண்ணி தேய்க்காமல் அது எடுத்தவனையும் அதோட அளவுக்கு ஈக்குவல் அளவு தண்ணி போட்டு கரைச்சிட்டு அதை டைல்யூட் பண்ணிட்டு தான் தலையில் வச்சு நான் தேய்ப்பேன். ஏன்னா அது கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும்போது கெமிக்கல்ஸ் நிறைய டைரெக்டாக நம்ம தலைமுடியில் படுமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொடுக்குற கான்சென்ட்ரேஷனை பாதி நான் டைல்யூட் பண்ணிட்டு தான் தலைக்கு அப்ளை பண்ணுவேன். தர்பை அட்லீஸ்ட் ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போது வர கெமிக்கல்ஸை 50% ரெடியூஸ் பண்ணுறேன்னு நான் நினச்சிக்கிறேன். அது கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியல. அது ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, கலர் கெமிக்கல்ஸ் போடுறத நிறுத்திட்டேன். ஒரு காலத்தில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதனால் நிறைய கேன்சர்லாம் வரும்னு தெரிஞ்சதுலேருந்து அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக க்ரே ஹேருக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, கடையில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற அந்த மருதாணி தூளை வாங்கி வீட்டிலேயே வெந்நீரில் குழைச்சி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அது ஈரத்தோடையே இருந்து உடனே வெந்நீரில் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் போட்டுடுறது. ஸோ தலைவழியாக போகிற கெமிக்கல்ஸால் தான் நிறைய கேன்சர் வருதுன்னு நிறைய ஆர்டிகல்ஸில் நம்ம இப்போலாம் படிக்கிறதால ஸோ அதை ஒன்று அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். க்ரே ஹேர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஹென்னாவே போடுறேன். ஹென்னாவும் கடையில் கிடைக்கிற கெமிக்கல் யூஸ் பண்ண அந்த பிளாக் ஹென்னாலாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் சில ஹேர் கேர் பண்ணுறேன். ஹேர் கேர் ரொட்டீன். இது தவிர்த்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். லைக் ஹேர் ஃப்ரெண்ட்லி ப்ரோட்டீன் நிறைய வேணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எவ்ரிடே அட்லீஸ்ட் 2 வகையான பழம், 2 வகையான காய்கள் உடம்புக்கு போச்சுனாலே, அது தவிர்த்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலே கட்டாயம் ஹேர் ஆனது நமக்கு நிறைய கொட்டுறது கம்மியாகும். அட்லீஸ்ட் வளர்ச்சி நிறைய இல்லைனாலும் கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம முடி பராமரிக்கலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ரொட்டீன். சொல்லிட்டேன், சீக்ரெட்ஸ் ரிவீல்டுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு எப்படி உங்களோட ஹேர் மெயின்டைன் ஆகுதுன்றது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 இயர் அப்சர்வ் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு 1 இயர் கழிச்சு எனக்கு சொல்லுங்கள். ஒருத்தருக்கும் என்ன ரொட்டீனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். கெமிக்கல்ஸ் முடிஞ்ச வரைக்கும் போடாமல் பாருங்கள். அது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே, பண்ணி பார்க்குறீங்களா?